الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபு மல்லா தஹில்லு லஹுல் மஸ்அலா வமன் தஹில்லு லஹு. கை நீட்டி யாசிப்பது, பிச்சை எடுப்பது, அனுமதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படாதவர்கள் என்ற புதிய பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று நாங்கள் படித்து கொள்ள இருக்கின்றோம். இதிலே முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸ் அன் கபீஸத் இப்னி மஹாரிக்கின் கால் தஹம்மல்து ஹமாலத்தன் فأتيت رسول الله صلى الله عليه وسلم أسأله فيها. கபீஸத் இப்னு மஹாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இரு சாராருக்கு இடையில் இடம்பெற்ற சர்ச்சை பிரச்சினையின் போது அந்த பிரச்சினையை பணத்தை தருவதாக நிபந்தனையிட்டு சமாதானம் செய்து வைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து அந்த பணத்தை நான் கேட்டேன், பணத்தை கேட்பதற்காக வந்தேன். فقال أقم حتى تأتينا الصدقة فنأمر لك بها. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்திலே ஜகாத் வரும் வரைக்கும் சற்று பொறுமையாக இருப்பீராக. அப்படி ஜகாத் வந்தால் உமக்குரியதை தருமாறு நாங்கள் கட்டளையிடுவோம். சும்மா கால, பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா கபீஸா, கபீஸாவே, இன்னல் மஸ்அலத லா தஹில்லு இல்லா லி அஹதி ஸலாஸத்தின். மூவரில் ஒருவருக்குத்தான் கை நீட்டி யாசிப்பது ஆகுமாகும். அதிலே முதலாம் அவர் ரஜுலுன் தஹம்மல ஹமாலத்தன் ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலா ஹத்தா யுஸீபஹா சும்ம யும்சிக். ஒரு மனிதர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அப்போது தான் பணம் தருவதாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பணம் தந்தால் நாங்கள் பிரச்சினைப்பட மாட்டோம் என்று அந்த பிரச்சினைக்குரியவர்கள் சொன்னபோது, நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டு வருகிறார். அவர் அந்த பணத்தை பெறும் வரைக்கும் கை நீட்டி யாரிடமும் கேட்கலாம். கிடைத்துவிட்டால் யாசிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முதலாவது நபர். வரஜுலுன் அஸாபத்ஹு ஜாயிஹத்துன் இஜ்தாஹத் மாலுஹு ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலா ஹத்தா யுஸீப கிவாமன் மின் ஐஷின் அவ் கால சிதாதன் மின் ஐஷின். இன்னொரு மனிதருடைய செல்வம் இயற்கை அனர்த்தத்தால் அழிந்துவிட்டது. அவர் தன்னுடைய வாழ்வாதாரம் நிலை பெறும் வரைக்கும் கை நீட்டி கேட்பது ஆகுமாகும். மூன்றாவது,
وَرَجُلٌ أَصَابَتْهُ فَاقَةٌ حَتَّى يَقُومَ ثَلَاثَةٌ مِنْ ذَوِي الْحِجَىٰ مِنْ قَوْمِهِ لَقَدْ أَصَابَتْ فُلَانًا فَاقَةٌ فَحَلَّتْ لَهُ الْمَسْأَلَةُ حَتَّى يُصِيبَ كِظَامًا مِنْ عَيْشٍ أَوْ قَالَ سِدَادًا مِنْ عَيْشٍ. மற்றொரு மனிதருக்கு வறுமை ஏற்பட்டது. அதன் போது அவரது சமூகத்திலே இருக்கின்ற புத்திசாலிகளான அறிவாளிகளான மூவர் அவருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். இவருக்கு வறுமை ஏற்பட்டிருக்கிறது, இவர் யாசிப்பது ஆகுமாகும், அவருக்கும் அந்த பணம் கிடைத்து வாழ்வாதாரம் ஸ்திரமாகிவிட்டால் அவரும் அந்த கை நீட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபமா சிவாஹுன்ன மினல் மஸ்அலா யா கபீஸா சுஹ்துன் யஅகுலுஹா சாஹிபுஹா சுஹ்தன் ரவாஹு முஸ்லிம். இதை தவிர வேறு யாராவது கை நீட்டி பிச்சை எடுத்தால் அந்த பிச்சை எடுக்கின்ற நபர் ஹராத்தையே சாப்பிடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்குது. ஒரு நீண்ட ஹதீஸ், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மிக அழகாக விரிவாக விலாவாரியாக சொல்கிறார்கள். கை நீட்டி பிச்சை எடுத்தல் என்பது நிரந்தரமாக அமையக்கூடாது, அது ஒரு தொழில் அல்ல என்பதைத்தான் சொல்ல வருகிறார். இதிலே முதலாவது இந்த கபீஸா இப்னு மஹாரிக் என்ற சஹாபி, அவர் ஒரு சமூக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாரார். அந்த காலத்தில் இரண்டு மனிதர்கள், ரெண்டு குழுக்கள், ரெண்டு கோத்திரங்கள் பிரச்சினைப்பட்டால், சண்டை பிடித்து கொண்டால் மூன்றாவது நபர் அதை தலையிட்டு சமாதானம் செய்து வைப்பார்கள். இது குர்ஆன் கற்றுத்தருகின்ற ஒரு ஒழுக்கம். சூரத்துல் ஹுஜுராத்திலே அல்லாஹ் சொல்றான், வைன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. முஃமின்களில் இரு குழுவினர் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டால் அவ்விரு சாராருக்கும் இடையில் சமாதானம் செய்து வையுங்கள். இது கட்டளையா சொல்ற விஷயம். அப்ப சமாதானம் செய்ய போன இடத்துல அது இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல இயலாது. சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிற நேரம் இரு தரப்பும் நிபந்தனைகளை போட்டுக்கொள்வாங்க. இப்படி நிபந்தனைகள், இதுக்கு நான் இணங்குறேன், அடுத்த தரப்பு சொல்லும் நான் இதுக்கு இணங்க இல்லை, இதை மாற்றி எழுதுங்க, இப்படி அப்படி பேசுகிற அந்த காலத்தில் ஒரு வளமை இருந்தது. பணத்தை கொடுத்து ரெண்டு சாராரையும் சமாதானப்படுத்துறது. அப்ப இல்லாட்டி யுத்தம் தான் நடக்கும், இரத்த ஆறு ஓடும். ஆகவே இந்த கபீஸா என்ற சஹாபி அந்த பெரிய அனர்த்தம் நடக்க விடாம தடுக்கும் முகமாக, நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், நீங்க சண்டை பிடிக்காதீங்க என்று சொல்லிட்டு வந்துட்டார். அப்ப இது நியாயமான ஒரு காரியம். பணத்தை கொடுக்காட்டி அடுத்து யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும். இப்ப இது எங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம். சரியா, நாங்க ஒரு விஷயத்துக்கு போய் ஒரு பிரச்சனைக்கு தீர்க்க போய் அந்த கட்டத்தில் நிர்பந்தமாக ஒரு பணத்தொகையை பொருந்தி கொண்டு வந்துடுவோம். நான் அதுக்கு அதை ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் பிரச்சனைப்படாதீங்க என்று சொல்லிட்டு வந்தால் அது நிறைவேறாட்டி அங்கே இன்னும் பிரச்சனை கூடும். ஆனால் அப்படி பொருந்தி கொண்டு வந்தவர் பெரிய வசதி படைத்தவராக இருக்க மாட்டார். யார்ட்டையும் கையை நீட்டி கேட்டால் தான் அவருக்கு கிடைக்கும். அப்போ இது நியாயமான ஒரு காரணம், யாசிப்பதற்கு, பிச்சை எடுக்கிறது, கை நீட்டுறது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன நிபந்தனை போடுறாங்க, அவர் அந்த தேவை நிறைவேறுவதற்காக கேட்கலாம், அந்த பணத்தொகை கிடைச்ச உடனே அவர் அந்த வேலையை விட்டுருவோம், கை நீட்டப்படாது. அதுங்க ஹதீஸ்ல எப்படி வருவதுண்டா, அவர தேவை
நிறைவேறிவிட்டால் அவர் தன்னை கை நீட்டாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது, இயற்கை அனர்த்தம் ஒரு ஆளுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் எங்களோட நாட்டில் நடந்த ஒரு வெள்ளப்பெருக்கால அப்படி சொத்து செல்வம்லாம் அழிஞ்சதை பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் யார்கிட்டையாவது உதவி தேடி போகலாம், கை நீட்டி கேட்கலாம். ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு ஸ்திரமான நிலைக்கு வந்து விட்டால் அவங்களும் கை நீட்டுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ மூன்றாவது சொல்றாங்க வறுமை. வறுமை வந்தா அந்த வறுமை உண்மையிலே வறுமை தானா இல்லையா என்கிறத அந்த சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகளான 3 பேர் சிபாரிசு செய்யணும், பரிந்துரை செய்யணும். இவர் உண்மையிலே வறுமைக்குரியவர், கஷ்டப்படுறார், இவருக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி சொன்னா அவர் கை நீட்டி கேட்கலாம், அவருக்கு அது ஹலால், அவருடைய வாழ்வாதாரமும் ஸ்திரமான நிலைக்கு வந்து அவரும் அதை நிறுத்தி கொள்ளணும். இதுலேருந்து விளங்குது என்றால் கை நீட்டி பிச்சை கேட்கிறது தொழிலாக செய்ய இயலாது, அதை ஒரு பழக்க தோஷமாக கொண்டு வர இயலாது. தன்னுடைய தேவை நிறைவேறினா கை நீட்டுறது நிறுத்தி கொள்ளணும் என்கிறது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வர விஷயம். ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சது சுய உழைப்புக்கு. ஹலாலா உழைங்க. எவ்வளோ எப்படி உழைக்க சொன்னாங்கண்டா, அதாவது உழைக்கிறதுன்னு சொல்ல நேரமே அதை ஒரு வித்தியாசமாக நாங்கள் விளங்கப்படுத்த போகிறது. உலகத்தை தேடுறது, நிறைய தேடாதீங்க அப்படி சொல்ல இல்லை. அதாவது ஒரு மனுஷன் வீட்டிலிருந்து புறப்பட்டு உழைக்க போய் ஹலாலான உழைப்பை தேடிக்கிட்டு வாராண்டா அவனோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில வாரான். அப்படி ஹதீஸ். இல்லை ஹராத்தில் உழைக்காம ஹலாலா உழைக்க போறோம். அப்ப அதை என்னன்னு நாங்க தரக்குறைவா சொல்றது? ரசூலுல்லாஹ் அதை ஊக்குவிச்சுக்கிறாங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த சுய உழைப்பு பற்றி அதில் வருவது பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இஸ்லாத்தில் எந்த ஒரு தொழிலையும் இஸ்லாம் கீழ்த்தரமானதுன்னு சொல்ல இல்லை. நாங்கள் உருவாக்கி கொண்டது. இந்த தொழில் கொஞ்சம் உயர்தரமானது, இது கொஞ்சம் மோசமானது. மனுஷன் ஹலாலா உழைக்கலாம். அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவங்க தான் நபிமார். அவங்கள விட எங்களுக்கு யாரு முன்மாதிரி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயி. சரி, அநேகமான நபிமார்கள் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சர். சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொல்லர். கொல்லம்பட்டையில் வேலை செஞ்சாங்க. யுத்த சட்டைகள், யுத்தத்துக்கு போகிற போர்க்கவசம்லாம் அழகா செய்வாங்கன்னு குரானே சொல்லு. தொழில் செய்யாமல் யாருமே இருந்ததில்லை. ஆகவே யாசிக்கிறதுங்கிறது தொழில் அல்ல. அப்ப நியாயமான காரணங்கள் அன்றி யாராவது கையை நீட்டுனா அவர் ஹராத்தை தான் சாப்பிட்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அப்போ எங்கட சமூகத்தில் அது ஒரு பழக்க தோஷமாக பேய்த்துது. சில நேரம் செய்திகள், பத்திரிகை செய்திகள், எங்களோட சமூக வலைத்தளங்கள் செய்திகள்லாம் பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரர் வஃபாத்தாகிப்பார், அவருடைய அட்ரஸ் தெரியாது, யாருன்னு தெரியாது. அவரை ஜனாசா எடுத்து சோதித்து பார்த்தா லட்சக்கணக்கான ரூபாய்கள்லாம் அவர்கிட்ட இல்லை. சரி, அப்போ சில நேரம் பார்த்தா அவங்க தங்குறதெல்லாம் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி அவங்களோட தொழில் அதுதான். இஸ்லாமத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் சென்ற வாரமும் பார்த்தோம். அந்த கை நீட்டி கேட்டாள்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் தாரேன், ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தகுதியான ஆட்கள் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்லாம் படிச்சுக்கிறோம்.
சரி, அப்போ இதில் நாங்கள் இந்த விஷயத்தை விளங்கி கொண்டோம். இன்னொரு ஹதீஸை பார்த்து ஒரு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سأل الناس أموالهم تكثرا فإنما يسأل جمرا فليستقل أو ليستكثر رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் தனது செல்வத்தை அதிகரித்து கொள்ளும் நோக்கத்தோடு மனிதர்களிடம் கேட்டாரோ அவர் கேட்பது நரகத்தின் தணலைத்தான். எனவே அவர் கேட்பதை குறைத்து கொள்ளட்டும் அல்லது கூட்டிக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல வரும். அப்ப என்ன நோக்கத்துக்காக கேட்கிறார்? செல்வத்தை அதிகரிக்கிறது, கூட்டிக் கொள்றது. சென்ற நாங்க ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தேவைக்கு ஒரு ஆள் கேட்கிற வேற விஷயம். இவர் தேவைக்கு மிஞ்சி இன்னும் சேர்க்கணும், சேர்க்கிற நோக்கத்தோட கேட்கிறது நரகத்துல தணலைத்தான் அவர் கேட்கிறார். அவர் வாங்குற பணம் நெருப்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க, கேட்கிறத குறைச்சு கொள்ளட்டும் அல்லது கூட்டிக் கொள்ளட்டும். அதாவது தேவைகள் ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி, ஒரு ஆளுடைய தேவையை அடுத்தவர் தீர்மானிக்கல தானே. சரியா? உங்களோட தேவையை நான் எப்படி தீர்மானிக்கிறது? என்னோட தேவை நீங்க தீர்மானிக்கிறாது. அவங்க அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ் சாட்சியாளன் இருப்பான், மனசாட்சி இருக்கும். தேவைப்படுவதுன்னு சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எனவே ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, கேட்கிறத குறைச்சி கொள்ளுங்க அல்லது கூட்டிக் கொள்ளுங்க. நீங்க சரியா அனுமதிக்கிற காரணங்கள் அல்லாம செல்வத்தை பெருக்கிக் கொள்ள நோக்கத்தோடு கேட்குறீங்கண்டா அது தணலைத்தான் கேட்குறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான் இது. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்கள் அடுத்த வாரம் இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.